2000-3000 மாடு கிட்ட எப்படி கட்டி எப்படி வீடுகளா சஞ்சிதா அக்ரிகல்ச்சர் இந்த வாழ்க்கை போகுது. சுனாமி அடிச்சிட்டு விட்டு தண்ணி வந்து இந்த கூரையெல்லாம் தூக்கி அப்படி எரிஞ்சிருக்கு. நாங்கள் நின்றுருந்தா அன்றைக்கு மரண அறிவித்தல் தான் டாக்டர் அண்ட் ட்ரீம். இழப்புகள் எப்படி இதுகளை 90 பைக் வந்து எப்படி இந்த பைக் வந்து எப்படி சேராக இருக்குன்னு பாருங்க. இன்னும் தண்ணி தான் எவ்வளோ எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இப்படி எல்லாத்தையும் அரைச்சிது. இந்த கிணறெல்லாம் உடைச்சு அரைஞ்சிட வீடு இதில் இருந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான். இந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரு உழைச்சேனி வீடு கட்டையில இந்த புள்ள இந்த வரைக்கும் நான் இன்னும் கொண்டாந்து கூட காட்டையில கோழியில் வந்து 2 பைக்கில் அப்படியே வன்னி தான் ஞாபகம் வருது. பரவாயில்ல, சுற்றி சுற்றி எல்லாருமே வந்து உதவி செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து செட்டிக்குளத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த தித்வா புயலால் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். குறிப்பாக செட்டிக்குளத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் இதுக்கு முதல் போய் பார்த்துருப்போம். அந்த பழைய பெரிக் பாம் என்று சொல்கிற வேப்பங்குளம், மற்றது கந்தசாமி நகர் அப்படியான நகரங்களை பார்த்துருப்போம். இன்றைக்கு வந்து பிகிடியா பாம் அப்படின்னு சொன்னவேல் நான் உண்மையிலுமே வந்து இந்த ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. குறிப்பாக வந்து அதில் 30 வீடுகள் இருந்தது. அதில் 18 வீடுகள் வந்து தரமட்டமாக போயிட்டுது. அதை தவிர்த்து அங்கே நிலைமை என்ன மாதிரி இருக்குது, இப்போ அங்கே அந்த வீடுகளுக்கு போயிட்டு நம்ம அவைகளுக்கு என்ன உதவி தேவை என்றதை தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். குறிப்பாக வந்து அதை தவிர்த்து பைரிக்குளம், பெரியகுளம் அப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடங்களையும் எப்படியான நிலை இருக்குன்றதையும் பார்ப்போம். என்னென்னு பார்த்திங்கன்னா அது மல்வத்தோட தொடர்பட்ட இடங்கள் கட்டாயம் வந்து தாண்டு இருக்கும். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதில் இருந்து நாங்கள் மோட்டோ விளக்கில் போவோம். ஏன்னா மோட்டோ விளக்கில் போய்களை தான் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு என்னோட கவிவாரர் இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது நாங்கள் செட்டிக்குளம் டவுனுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். 15 கிலோமீட்டர் நாங்கள் அந்த கிராமத்துக்கு வந்து போகணும். பிகிடியா ஃபார்ம் என்ற இடத்துக்கு தான் வந்து முதலாவது போய் கொண்டிருக்கோம். கிராமத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செட்டிக்குளம் குளம் உடைச்சி வந்த இடங்கள் தான். அதில் அந்த ஃப்ளமிங்கோன்னு சொல்கிறது நிறைய பறவைகள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் தாராளமாக அடித்து கொண்டிருக்கு. ஆனால் இப்படியான சந்தர்ப்பங்கள்லேயும் இன்னும் தண்ணி வற்றாத கிராமங்கள் வந்து மன்னார் பகுதிகளில் இருக்குது. நானும் அர்ஸ்டின் ப்ரோ வந்து தொடர்பு கொள்வோம்ட்டு நானும் ஒரு 2-3 நாளாக அடித்து கொண்டு இருக்கிறேன். எந்த விதமான ஒரு ஃபோன் தொடர்புமே காணல அவரில். ஆனால் யூடியூப்பில் இடையில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் வெள்ளத்துக்கு அப்புறம். இப்போ செட்டிக்குளம் வந்துட்டோம். இந்த செட்டிக்குளத்தின் ஸ்கூல் இருக்குது தானே, இந்த ஸ்கூலில் மதில் வந்து அப்படியே உடைஞ்சி விழுந்திருக்கு இந்த வெள்ளத்தால். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி இப்போ தூண் போட்டு கொண்டிருக்கிறோம். மதில் கட்டுறதை விட்டுட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்துட்டு. நாங்கள் இன்றைக்கு போகிற இடங்களுக்கு வந்து ஏதாவது உணர்வு பொருட்கள் தேவைன்னா நாங்கள் இந்த செட்டிக்குளம் டவுன்லேயே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னவேல். இப்போ இதிலேருந்து மன்னார் பக்கம் குறிப்பாக இந்த கிராமம் எங்கே இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் மோட்டோ விளக்கு செய்யணும் அப்படின்ற முடிவு எடுத்தது. ஆடு மாடுகளை பார்க்கல தான் ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னாரில் கிட்டத்தட்ட 2000-3000 மாடு கிட்ட செத்து ஒதுங்கியிருக்கு அப்படின்ட்டு சொன்னவேல். இந்த ஃபோட்டோகளும் இப்போ நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன்னா அதை போடுறேன் பாருங்கள். உண்மையிலே மாதிரிலாம் பார்க்கல மன கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாடுகளெல்லாம் இன்னும் யோசிக்க மாட்டேன். என்னோட இருந்த இந்த மாடுகள் எல்லாத்தையுமே காணலையே, அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு அவையில் போகிற உணர்வுகள் இருக்குது தானே இந்த மாடுகளுக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ மாடுகள், முதல்ல எவ்வளோ மாடுகள் இருந்திருக்குமென்று பாருங்களேன். இங்கேதெல்லாம் ஒரு 1000 மாடுகள் அடித்து கொண்டு போயிருக்கும் இந்த மன்னாருக்கு. குறிப்பாக இந்த பாலத்தடியில் தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய எம்பி அர்ஜுனா இருக்கார் தானே, அவர்கிட்ட கார் வந்து புதவி உண்டது. இதுக்குள்ளே இருந்தால் ஆர்மியாக்கள் காப்பாற்றி கொண்டு போனவேல். தண்ணி வந்து இப்போயும் ஓடிக்கொண்டிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எங்கேயோ தான் ஆர்மி ஜீப் மற்ற பஸ்ஸுகள் 2-3 தள்ளுப்பட்டு நின்றுது அப்படியே. சரி, நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறது வந்து மெனிக் பாம். இதே மெனிக் பாம் அப்படி வாழ வைத்த குளம் பெட்ரோல் செட் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அந்த சந்தி பிகிடியா பாம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் ஒரு சைவ கோயில், சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதில் ஆரம்பத்துலேயே பார்க்க அப்படியே ரோட் வந்து கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. மல்வ தூயாக்கு அப்படி இறங்கும் அந்த ஆற்றுண்ட லெவலுக்கு. இதெல்லாம் ஓகே தான் இருக்குது. சில வீடுகள் அந்த ஊருக்கு போகணும். ஐயோ தண்ணி ஃபுல்லாக அரிச்சிருக்கு. ஷோ என்ன அறியாமல் விட்டுட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கோ. இன்னும் இந்த வீடுகளுக்கும் ஆக்கள் வரையில போல இருக்கும். இந்த வீடுகள்லேயும் ஒரு சில ஆக்கள் தான் இருக்கணும். மற்ற வீடுகள்லாம் பூட்டாக தான் இருக்குது. இந்த வீட்டில் ஆக்கள் இருக்கணும், அங்கால ஆக்கள் இல்லை. ஐயா, நீங்கள் எந்த ஊர்? பிகிடியா பாம். எத்தனை வீடுகள் உடைஞ்சது உங்களோட பாம் ஊரில்? அவ்வளோ வீட்லையும் பிச்சுட்டு தான் போயிருக்கு. அது சரி. இப்போ என்ன சரிங்க, வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கீங்களா? இல்லை இல்லை சார், இன்னும் கட்டே இல்லை. இங்கே வெளியில் நிற்கி முகாமில் இருக்கிறீங்களா? எதில் ஸ்கூல் இருக்கா? இல்லை, ஸ்கூல் ஒன்றும் இல்லை சார். ரோட்டில் கொட்டில் அடிச்சிருக்கிறீங்களா? இப்போயுமா? இன்றைக்குமா? போகல இன்னும். தண்ணி குறைஞ்சா 2-3 நாளே போகலாம்னு சொல்லியிருக்கு சொன்னது. அப்போ நாங்கள் போகல சார். இந்த வீடுகளை பார்த்தோம். அங்கே எல்லாமே பிச்சு எடுத்துட்டு இருந்துச்சு. ஒட்டு சாமான் எல்லாம் போயிட்டு தண்ணியிலேயே. இந்த முன்பக்கங்கள் எல்லாம்
பெரிய அளவில் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தள்ளிட்டு போயிட்டேண்ணே. ஒரு உப்பு சீட்டை கூட இல்லை சார் வீட்டில். சரி சரி அடாங்க தம்பியாகள் மகன் தம்பியா சரி நான் போய் பார்ப்பேன். நீங்கள் வருவீங்களா? வருவேண்ணா. இப்போ அங்கே இருக்கிற மகள் மனுஷன் இருக்கிறாங்க. சரி நான் பார்க்கண்ணா. மனுஷன் இருக்கிறாங்க. ஓகே. ஐயோ கேட்கவே மண்டை விசராக்குது. முன்னுக்கு ஒரு 2-3 வீடுகளை பார்த்தோம். அந்த ஐயா சந்திச்சது பிறகு இங்கால வீடுகளே இல்லை. பாருங்க காடு தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு 30 குடும்பங்கள் இருக்கணும் அப்படின்னா பாருங்க, ஒரு 50-54 பேர்கிட்ட இருப்பின போல் இருக்கு. நாங்களும் போகிறோம் ஊரை காணல. எத்தனை கிலோமீட்டர் போகணுன்றதும் தெரியல. இப்போ இதில் ஒரு சந்தைக்கு வந்துட்டோம். இடது பக்கத்துலேயும் வந்து போகுது ரோட்டு, வலது பக்கத்துலேயும் போகுது. எதால் போகிறேன்னு தெரியல. இன்னுக்கு ஒரு அண்ணா வர கேட்போம். இந்த ஆக்கள் பெருசாக நடமாட்டம் இல்லைண்ணே. இதில் ஒரு ஃபார்மோடையே ஒரு வீடு. ஐயோ அம்மா டிராக்டர்கள் அதிலெல்லாம் நிற்கிது. கொஞ்சம் ஒரு எவ்வளோ உடுப்புகள் வீட்டுக்குள்ளேருந்து அவ்வளோ உடுப்புமே வந்து துவைச்சி போட்டிருக்கணும் போல் இருக்குது. இப்போ தான் பயிர்கள் எல்லாம் இங்காலேயும் ஒரு வீடை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கொட்டில்கள் டென்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிற வீடுகள் வந்து தான் பார்க்கவுமே கஷ்டமாக இருக்க போகுது. இங்கே இருக்குது இப்படி கட்டி இருக்கணும். இந்த லேமாஸ்டருக்குள்ளே வீடு மாதிரி கட்டி இருந்திருக்கணும். இஞ்சால பாருங்கள் இப்போ தான் வந்து ஆரம்பம். இதுகளுக்கு தான் இருந்திருக்கணும். இன்னும் போகிறதுக்கு வந்து அனுமதிக்கல. அவங்க லேமாஸ்டரை விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்திருக்கணும். இன்றைக்கு தான் நான் அக்காக்கள் எல்லாம் துவைச்சி போட்டுட்டு உடுப்புகளெல்லாம் இருக்கணும். என்ற கடவுளே, யார் அதில் ஒரு லேமாஸ்டர் கலாட்டி இருந்தால் இதில் அப்படியே இருக்குது. இப்போ இறங்கிட்டோம். இதில் எல்லாம் பார்க்கல உண்மையிலேயே அந்த யுத்த காலத்தில் இருந்த ஒரு டெண்டுகள் கூடாரங்கள் மாதிரியே இருக்குது. குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து உடுப்புகளை துவைச்சி காய போடுறதுக்காக ஆற்றுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த லேமாஸ்டரை எப்படி கட்டி எப்படி வீடுகளாக ஆக்கி வச்சிருக்கணும்ட்டு உண்மையில் வந்து அந்த கனவுல கூட யோசித்து பார்க்கல அளவுக்கு ஒரு இடமா இருக்குது. இவன் தங்குறதுக்கு கூடி இந்த இடங்களில் வந்து நேசரியோ எதுவுமோ இல்லை இந்த ஊரில். அதான் பிரச்சனை. இப்போ இந்த அக்கா தான் வந்து அவட தட்டி போகிறா, நாங்களும் போகணும். அதோட வந்து இதில் பாருங்கள், படித்த கொப்பி புத்தகங்கள் நோட்ஸுகள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே வந்து போயிருக்கு. சஞ்சிதா, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், அப்போ சயின்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து நாசமாக போயிட்டு அப்படியே அங்காள பக்கத்தால் போய் பார்ப்போம். சரி, இதில் பாருங்கள் இந்த டெண்டுகள் எல்லாம். இங்கே விவசாய கிராமம்ன்றது உண்மை தான். இங்கே எத்தனை லேமாஸ்டர் நிற்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக 1 2 3 லேமாஸ்டர் வீடுகள். கவி என்னத்தை பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? அதான் ரொட்டு சுட்டு சாப்பிட்டு அப்படியே இந்த வாழ்க்கை போகுது. ஆனால் இவர் என்ன கொஞ்சம் அறிவாக செயல்பட்டு வாகனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் வேணா. ஆனால் இந்த இதுக்குள்ளே வந்து ஃபிசிக்ஸ் படித்தா சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கணும் இந்த ஊரில். இல்லை என்னடா பாரு, ஒரு வாகனத்தையும் விட இல்லை. மெட்டாலும் சொன்னால் வாகனம் எல்லாம் விட்டாங்க, மெட்ட ஊரில் இல்லை. எல்லாத்தையும் அறிவாக கொண்டு வந்துட்டாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தங்கச்சி சரி, ஓகே. நாங்கள் இதுலேருந்து அங்கே வெளிக்கிடுவோம். இதிலேருந்து போய் அது ஒரு சந்தியால் திரும்பி போகணுமா. அங்கே எல்லாருமே உடுப்பு துவச்சி கொண்டிருக்கணும். இதில் பார்க்கல உங்களுக்கு நிறைய உணர்வுகள், இறுதி சுத்த உணர்வுகள் எல்லாம் வந்திருக்கும் கட்டாயம். எனக்கு இவ்வளோ காலம் பார்க்கல கூடி ஓரளவுக்கு தான் ஃபீலாக இருந்தது. இதில் பார்க்க அந்த தங்கி நிற்கிறது கூடி ஒரு இடமில்லா ஒரு ஊர் இது. இதில் எல்லாமே அந்த முகாம்கள் இருந்த ஊர் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்கல. கவி இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெள்ள நின்று கிச்சு வரும். அவன் வீட்டு கூரைகளே இல்லையேண்டா யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கேன்னு. இப்போ சுனாமி அடிச்சுட்டு விட்ட மாதிரி இருக்கேன் கவி. இதெல்லாம் அதான் தூக்கி எறிஞ்சிருக்கு. இந்த கோயில் கூரையே காணல. ஓ கடவுளே, இதில் அடிக்கணும் பாருங்க, உடுப்பு துவச்சி போட்டுக்கிட்டு. இதில் அடிக்கிறேன். இந்த ஒரு குட்டை மாதிரி இருக்குது, அதுலேயே உடுப்பு துவச்சி கொண்டிருக்கணும். சரி, இப்போ இதில் அக்காக்கள்கிட்ட கேட்போம் அன்றைக்கு என்ன நடந்துட்டு. என்னக்கா நடந்தது அன்றைக்கு? அன்றைக்கு வந்து
தண்ணி எப்பயுமே நாங்கள் வெளியேறும் போது இவ்வளோ காலமும் வெள்ளம் வந்தது தான். ஆனால் நாங்கள் எப்பயுமே வெளியேறும் போது ஒரு கிழமைக்கு முதல்ல இருந்து சாமான் சட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணுவோம். வெள்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு ஒழுங்கு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் கூட இல்லை, வெள்ளம் திடீர்னு வந்துட்டுது. எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கும் போதே வெள்ளம் வந்துட்டு அப்போ நாங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு எங்களோட வீட்டுக்கு போடுற உடுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆடுகள் மாடுகளையும் சாய்ச்சி கொண்டு போய் அங்கால விட்டுட்டு இருந்துட்டு அடுத்ததான் அந்த இரவே பார்த்தா அங்கே மேலே வந்துட்டு வெள்ளம் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா வெள்ளம் வந்துட்டுது. இனி அங்கால கடக்க இல்லாத இளம்பைக்குள்ள ஒரு 6:30-7 மணி இருக்கும். அப்ப படிப்படியா எல்லாருமே ஆடு மாடுகள்லாம் முதல்ல சாய்ச்சி கொண்டே விட்டுட்டு அக்கண்டு ஓடி வந்து பிள்ளைகள் வாகனங்கள் இருந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போனோம். போயிட்டு பார்த்தா நாங்களும் இருந்த இடத்துக்கு விடியப்புறம் அளவுலயே தண்ணி மூடிட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதோட ஆக்ரோஷம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதோட ஆக்ரோஷம். எங்களுக்கு சாப்பாடுகளும் அவங்க டிஓ அவங்களுக்கும் தடை. அவங்களும் வந்து எங்களை பார்த்துக்கொள்ள இயலாது. அப்படி தண்ணிக்குள்ள ஒரு தர மாட்டேங்க. எங்களுக்கு அங்கால கொஞ்சம் குளத்து பக்கம் எங்களுக்கு நேரம் தோட்டம் செஞ்சு கொண்டு இருந்த 2 ஹவர் 2 மாமாக்கள் தண்ணியில போயிட்டு சொந்தக்காரங்க தான் அவங்க மூழ்கிட்டாங்க தண்ணியில. அதோட நாங்கள் என்ன செஞ்சோம், பிறகு பார்த்தா இனி மேல் பக்கத்தால் தண்ணி வந்து மறைச்சிட்டுன்னா ஒரு காலமும் நாங்கள் அறியாத வெள்ளம் தான் இந்த வெள்ளம். நீங்கள் அறியாத இல்லை, இலங்கையை அறியாத வெள்ளம். அப்போ மேல் பக்கமாக தண்ணி வந்து மறைச்சிட்டுனா என்ன செய்யணும், மூடி இருளாம் தானே இருந்தது, ஒரு வெளிச்சம் கூட தெரியல. அப்போ எல்லாருமே பயந்துட்டு திரும்ப அங்கே மேலே போனோம். மேலே போய் 2 குடும்பம் 3 குடும்பம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வீட்டில் ஆர்டிஎஸ் தலைவர் அவர் எடுத்து தந்தார். அந்த வீட்டில் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வரைக்கும் ஆம்பளைகள் மட்டும் இதில் வந்து இருந்தாங்க. பார்த்தா ஆடு மாடுகள் இருக்கு, புலி இருக்கு, காட்டுல நிறைய இருக்குது. அப்ப ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும் சொல்லி ஆம்பளைகள் மட்டும் வந்து இருந்தாங்க. அப்ப நாங்க பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிக்கைக்குள்ள நாங்க வந்து இதுல குடல் போட்டுட்டு இருந்தா எங்களுக்கு எங்கட ஏரியாவை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படி வெள்ளம் வந்தாலும் நாங்க இங்கேயே கூடாரம் கட்டிட்டு இங்கேயே நாங்களே சமைச்சு சாப்பிட்டு எங்கட ஏரியாவை பாதுகாக்கணும்னு சொல்லிதான் எங்கட இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் விருப்பம். அதனால அடுத்த நாளே எல்லாருமே சொன்னாங்க போவாதீங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி நாங்க கொட்டுகள் போட்டுட்டு இங்க வந்துட்டோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல் ஒன்றையும் காணல. இஞ்சால பக்கம் 2 இஞ்சாலையும் இங்க வந்து என்ன பெருசா செய்யறானுங்கள். இங்க வந்து நாங்க விவசாயம் தான் செய்யறோம். நாங்க வந்து உளுந்து நெல் உளுந்து நெல் கச்சான் கவுப்பி அதுகள் தான் செய்யறது. அதுல என்ன மாதிரி என்ன முறையில வேண்டல லோன் அப்படியே லோன் அடிப்படையில தான் நிறைய பேர் வேண்டது. வேண்டி விதைச்சிட்டு அந்த லோன் காசை திரும்ப அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு கட்டுறது. ஒரு தங்கச்சிட வீடு அவ தான் கஷ்டப்பட்டு அவாக்கு இன்னும் வீட்டு திட்டம் கொடுக்க இல்ல. அவ கஷ்டப்பட்டு சின்ன ரூமும் சின்ன கோலண்டும் குசுனியும் மண்ணால கட்டி வச்சிருந்தா முன்னுக்கு ஒரு 10 இறக்கி அது முற்றாக அப்படியே போயிட்டு. அதே மாதிரி உங்களோட வீடு வந்து கூரையில ஒன்றே காலையில் எங்கட வீடு கூரையை கொண்டு போயிருக்கு. இஞ்சால ஒரு தென்னை மரமும் பிளா மரம் நிற்கிது. அந்த தென்னையிலையும் பிளாவிலையும் நானா கோழிகள் நாயல் எங்களோட கூப்பிட வராம இருந்த நாயல் கோழி எல்லாமே அப்படியே கூட்டோடையே அடிச்சுட்டு போயிட்டு அவ்வளவு பேர் கோழி. எங்கட தங்கச்சி வீட்டுல 10 புதைக்கு ஒவ்வொருத்தர் புதைச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் புதைக்க இல்ல. இன்னொரு தம்பியோட வீடு பாதி கூரை போயிட்டுது. சின்ன வீடு தான், அவங்களுக்கு வீட்டு திட்டம் கொடுக்க இல்ல. பாதி கூரை போயிட்டுது, பாதி கூரை இருக்குது. எல்லா வீடுகள்லயுமே சாமான் சட்டு உள்ளுக்கு தண்ணி போய் கூரை மட்டும் தண்ணி போய் ஜன்னல் கதவுகள் அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்கு உள்ள சாமான் எல்லாம் போயிட்டுது. ஒரு சாமான் இல்ல, ஒவ்வொரு இந்த பெரிய சாமான்கள் உருண்டு கண்டு சுரி வெளியே கிடக்குது. மீன்கள் கூட வீட்டுக்குள்ள கிடக்கு. இப்பயும் எங்கட முத்தத்துல 2 மீன் கிடக்குது. சரி நாங்கள் போய் பார்ப்போம் கூட வீட்டு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அதில் ஒரு கிணறெல்லாம் உடைச்சி கிடக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா வந்து ஒஃபாக போயிட்டு இல்லை பாருங்கள் இந்த வீட்டில் இன்னும் நடந்திருக்கின்ற வேறுகள் இந்த கூரையெல்லாம் தூக்கி அப்படியே எரிஞ்சிருக்கு. இதில் குப்பையை பாருங்கள் எந்த லெவலுக்கு தண்ணி பாய்ஞ்சிருக்குண்டு. அப்போ பார்க்கவே வந்து விசராக இருக்குது. அப்புறம் அந்த அக்கா கலரினா உள்ளே போய் பார்ப்போம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மீன் துடிச்சு கொண்டு இருக்குங்க. இப்போ வீட்டுக்கு முன்னுக்குள்ளது பெனை ஏரியோ அந்த மீன் தான். செல்வ மீனா? ஓகே செல்வ மீனா. அப்படியே இங்கே பாருங்க வீட்டு நிலைமை. இதில் வந்து பார்த்தீங்களாண்டா தண்ணி எங்கே நின்றுருக்குன்றத இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அந்த லெவலுக்கு நின்றுருக்கு தண்ணி இந்த வீட்டில் இருந்து. எப்படி இருந்திருக்கு அப்படி? எட்டாது நாங்கள் நின்றுருந்தா அன்றைக்கு மரண அறிவித்தல் தான். ஆனால் சரியான முறையில் சுதாகரித்து வெளியில் போனதால் வந்து உடைமைகளோட போயிடுச்சு. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுங்க இந்த இவ்வளோ சேறுகளும் வந்து வெளியில் அகற்றி வச்சிருக்கணும். உண்மையாவா? இதில் ட்ரீம் டாக்டர்
அம்மா என்ன சுடுது இவ்வளவு பார்த்துக்கலாம். ஐயோ நான் கிழிச்சிட்டேனோ. டாக்டர் அண்ட் ட்ரீம் இதில் பார்த்தீங்களாண்டா நிறைய கொப்பிகள் எல்லாம் உள்ள இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து எல்லாம் போயிருக்கு. இது வந்து மகள் ஒரு ஆள் இருக்கணும் வேணே 2 பேர் 2 பேரா? ஒரு ஆள் ஏஎல் படிச்சிருக்கிறவா, ஒரு ஆள் விசேட தேவைக்கு ஒரு ஆள், மகன் 3 பேர். அவாட கிளினிக் கொப்பிகள் தான் இது எல்லாமே. அன்றாபுரம், வவுனியா, ஜாழ்ப்பாணம். இப்போ இதில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் வேண்டாம் என்னவா இருக்குமாம்மா? எங்களுக்கு தேவைப்படுற விஷயம் என்றால் பிள்ளைகளோட முக்கியமான இதுகள் தேவை, டாக்குமெண்ட்ஸுகள் தேவை. மற்றது என்ன, எங்களுக்கு வெளியில் வீடு கட்டுறதுக்குரிய காணி தேவை முக்கியமாக. ஏன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமுமே இப்படி தான் பாதிக்கப்படுறது. நாங்கள் இதில் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாலும் எங்களோட உடைமைகளை பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியமாக ஒரு காணி தேவை. எல்லாம் கழுவி எடுக்க 10 நாள் ஆகும் போல இருக்கு. இவ்வளோ இந்த இதெல்லாம் கழுவி எடுக்கிற தான். ஓகே ஓகே. அப்பா தண்ணி இங்கே பாருங்கள் அந்த லெவலில் நின்றுட்டு போயிருக்கு. இங்கே எல்லாம் இருந்ததுமோ இங்கே பாருங்கள் படித்து மெடல் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபேமிலி. இங்கே இன்னும் வந்து இதுக்குள்ள சேறுகள் இருக்குது, இன்னும் கழுவி முடிக்கல ஆகல். இப்போதே கழுவி முடித்தாலும் கிருமி நாசினி எல்லாம் அடித்து தான் உள்ளே வரணும் போல இருக்கு. என்ன இல்லாட்டி கஷ்டம்தான். இல்லை அப்படியே குசினியை பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. பசலையெல்லாம் மேலே போட்டது ஓரளவு இருக்கா? பசலையா எல்லாம் போயிட்டு தண்ணியில். அதுதான் அவங்களோட மகள்கிட்ட ஏஎல் படிக்கிறவாட புத்தகங்கள் எல்லாமா? புத்தக சாமான், இது குசனியில் இதில் பிள்ளைகிட்ட சாமான்கள், கண்ணாடி, கண்ணுக்கு போடுற கண்ணாடியிலேருந்து எல்லாமே அந்த மேலே அவசரத்தில் வச்சுட்டு ஓடுனா தான். நைட்டு தானே சரி, நைட்டில் இருக்கிற சின்னவா அவள் போட மாட்டா. அப்போ வச்சுட்டு ஓட எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டீங்க. அந்த இதுக்குள்ளே இருந்த சாமான்கள் எல்லாமே அடிச்சிட்டு இந்த ஜன்னலால் போகக்கூடியதுகள் எல்லாம் போயிட்டு. நெல்லு பேக்கெல்லாம் 15 பேக்குக்கு மேலே இந்த கட்டிலில் வச்சிருந்தாங்க. இதில் தூக்கி கட்டிலே பிறகு இங்கே கிடந்த நெல்லு பேக்கலாம் 6 பேக்கு. உங்களுக்கு போய்க்கலன்னா ஒரு அடி 2 அடி தண்ணி வர வேண்டிய நினைப்பில் போயிருப்பீங்களா? அப்போ அந்த நினைப்பில் தான். ஏன்னா பெரும்பாலும் எங்களுக்கு தண்ணி வந்து ஜன்னல் மட்டும் பிடிக்கிறாரு, ஜன்னல் மட்டும் வாராது. அப்போ அந்த இதில் தான் நாங்கள் கொஞ்சம் வளமையாக இங்கே வந்து வெள்ளம் பாயிரதான். அப்படி 2013 கடைசியாக பாஞ்சது. 2013 தான் ஃபெஸ்டிவல். 2000 அதுக்கு பிறகு நெடுகவெல்லம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து மேல மட்டும் வந்து நாங்க போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் இருப்போம். ஆனா வந்து போவோம். இந்த இடுப்பளவு தண்ணி இருக்கும். வீட்டை வந்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு தான் அங்கால தங்குறதுக்கு தான் போவோம். அப்ப அந்த இதுல தான் நாங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு போனது. இது ஆறு எங்க இருக்கு? இது இந்த ஆறு மேல இருக்கு சார். இதுல தான் சார் கோழிக்கூடு இருந்தது. கோழிக்கூடு இருந்ததா? கோழிக்கூடெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு அந்த பாருங்க சார், அந்த புளிய மத்தடியில அந்த கட்டை ஒன்று சரிஞ்சிருக்கு. அதை சுத்தி முதிரை கட்டை போட்டு ஆட்டுப்பட்டி மேலையும் கூரை தகரத்தால சுத்தி வர கூரை தகரத்தால இது மறைப்பு எல்லாம் அடிச்சிருந்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிட்டுது. அப்படி விலை மதிப்பில்லாத சொத்து இழப்பு. சொத்து இழப்பு. சரி, இனி நாங்கள் என்ன வளத்தை தேட போகிறோம். இனிமேல் நாங்கள் அந்த புதுசாக கல்யாணம் கட்டி குடியேறி சேர்க்கிறாக்கள் மாதிரி தான் நாங்களும் சேர்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த வீடு மட்டும் தானே இல்லை வீடுகள் இருக்கு? நிறைய வீடுகள் இருக்கு. எல்லார வீடுகள்லையும் இதே நிலைமை தான். எல்லார வீடுகள்லையும் இந்த அதுல தண்ணியோட ஆத்து தண்ணி மாறி வந்தா ஆத்து தண்ணி குடிக்க இயலாது. அப்ப நாங்க மழை தண்ணி தான் பிடிச்சி குடிக்கிறது. அதுல அண்டா நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு விரல் நீல பெரிய விரல் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருந்தோம். அப்ப அந்த மழை வராது தானே, வெள்ளம் இந்த அளவுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. டக்குன்னு அந்த சாரியால கட்டி விட்டுட்டு போனோம். வந்து பார்க்க அண்டா பானை தண்ணி விரல் எல்லாமே போயிட்டு. இப்ப காலையில நான் தான் தேடி இந்த அண்டா பானைய கோயில் அண்டா பானை அது அப்ப தூக்கிட்டு வந்தானா அந்த அண்டா பானை அதுக்குள்ள. சரி, அங்காலையும் போய் பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குன்னு இந்த ஊர். இப்போ இதில் இருந்து அடுத்த வீடு வந்து இங்கே நடந்தான் போகணும் போல இருக்குது. அப்போ போய் கொண்டிருக்கோம் பார்க்குறதுக்கு. பாருங்க இன்னும் அடி நடந்திருக்கீங்க. சுனாமி கூடி ஒரு வேகத்தில் அடிச்சிருக்கு. இது அதோட வேகமாக வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள். இப்போ நெல்லுகள் எல்லாம் ஃபுல்லாக சரி செத்து போச்சு. இழப்புகள் எப்படி இதுகளை கைக்குலர் பண்ணி எப்படி அரசாங்கம் இதை கொடுக்குமென்றது எனக்கு கண்ட தெரியலை. எல்லாமே அப்படியே எல்லாட்ட வீடுகளுமே இதில் எல்லாம் தெரிகிறது எல்லாமே வந்து விவசாயத்தை மட்டும்தான் இங்கே நம்பி வாழ்ந்துருக்கணும். இதில் பாருங்கள் சட்டி வானைகள் எல்லாம் தேடி பிடிச்சி இடத்துல வந்து ஊற போட்டிருக்கணும். கடவுளே என்ன சொல்கிறது தெரியல. இதில் ஓடுகள் எதுவும் இல்லாமல் போடணும்னு சொல்லலாம். அது மாதிரி கச்சானுகள் எல்லாம் நிறைய தண்ணிகளை போயிருக்கு போல இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் தண்ணி இந்த ஓட்டங்கள் லெவலோடு நிற்கிது. தண்ணிகள் இருந்த மரஞ்செடி கொடியெல்லாம் கொண்டு போயிட்டு போல இருக்கு. தண்ணி எங்கேம்மா தண்ணி இருக்கு?
நீங்களா அந்த வீட்டு ஆ இதில் பாருங்கள் இவன் முற்றத்தை வந்து பாருங்கள் எப்படி அரிச்சிருக்கேன் இந்த துண்டு எல்லாத்தையும். பைக்கெல்லாம் நாசம் போல் நான் உள்ள உள்ளே பைக்கை விட்டுட்டு போனது. பைக்கெல்லாம் பாருங்க 90 பைக் வந்து எப்படி சேராக இருக்குன்னு பாருங்களேன். அப்பா இதுக்குள்ளே நம்பி போகலாம் மாதிரி இல்லை. லெவல் தெரியுது அவங்களுக்கு தண்ணி நின்ற லெவல். அப்போது ஆடு மாடு எல்லாம் ஒன்று கொண்டு போயிடலாமா? ஆ ஆ ஆ கொண்டு போயிட்டு எல்லாத்தையும். இதோட நீங்கள் பார்த்த வெள்ளம் எத்தினா வெள்ளம் 4வது பெரிய வெள்ளம் 2வது வெள்ளம் அது இலங்கை அறியல. 2010 வந்த வெள்ளம் இந்த அளவுக்கு வரையில எங்களுக்கு அந்த 1.5 அடி தண்ணி தான் வீட்டுக்கு பிடிச்சிருக்கு. இந்த முறை பூக்களுக்கு மேலே போயிருக்கு தண்ணி. எங்களுக்கு சரியா இப்படி வரும் அவசரமா வந்ததா 12 மணிக்கு போய் ஆற்ற பார்த்துட்டு வந்தேன். ஒரு 12:40 தண்ணி வரையில உதவிக்குள்ள தான் ஆற்றுல தண்ணி இல்லை. 12:40 இரவு பார்க்குறதா நெஞ்ச எல்லாரும் அப்படி எச்சரிக்கையாக தானே இருக்கிற நடுக்க அடி வர்றதானே. அதான் அதோட விடியப்புறம் 6 மணிக்கு எழுப்பி நான் என்ன செய்தேன் தேத்தனியை வச்சுட்டு இரவு சாப்பிடையும் இல்லை. ஒரே மழை தானே சாப்பாடு இருந்தால் சாப்பிடும். அப்போ விடியப்புறம் போய் ஆற்ற பார்த்தேன். எங்கட அந்த கதிமரம் அந்த இறங்குற அடி இப்படி குழியா இருந்தேன். அவர்தல வந்து மேவி பாயுது தண்ணி. அதோட தான் வந்து இவரை சத்தம் போட்டு அதோட செய்து ஓடி போய் அங்கே அந்த பைப்பு தான் 3 துண்டு 2000 மல்லு பொடியலும் இல்லைலாம் அவங்க கொழும்புல தனி 2000 மல்லு கட்டி இந்த அக்காட பிள்ளைகளும் வந்ததுகள். அதோட தான் அந்த எள்ளு பேக்கு நெல் எல்லாம் அதை ஏற்றி வச்சாலும் பிரயோசனம் இல்லை. எல்லாம் கீழே விழுந்து ஊறி நனைஞ்சு முளைச்சிட்டு பாவத்தை போன்களை தான் அவங்க வீட்டுக்கு பாருங்க. அம்மாக்கள் இப்போ தான் வந்து உடுப்பு. அம்மா இது பக்கத்துலேயே ஆறா? இது ஆறா? ரைட். ஆறை பார்த்துட்டு வரோம் இருக்கா மல்ல தோயா. நம்ம ஆறுகளுக்கு பக்கத்தில் விவசாயத்துக்காக இருக்கிறீங்க. சரிங்க. படித்த புத்தகங்கள் எல்லாம் புத்தகம் கொப்பியெல்லாம் இப்படி கிடக்குது. அதான் சர்டிஃபிகேட்லேருந்து பர்ஸ்லேருந்து ஃபோட்டோக்கள்லேருந்து ஆல்பத்துலேருந்து எதுவும் மிச்சமில்லை. இதில் பாருங்கள் ஒரு கட்சி மரமே வந்து அப்படியே சரிஞ்சு போய் நிற்கிது. அப்பா இந்த ஆறை பார்க்கவே எனக்கு இப்போ பயமாக கிடக்கு. பேராறு மல்லத்தோயா பேராறு டேமுக்கு பக்கத்துலேயே வந்து இருந்திருக்குண்ணா. கவி அங்கே ரங்காதுங்க போகலாம். சில புதையதோ தெரியல. அப்புறம் போய் அதுக்குள்ளே மாட்டுப்பட்ட இந்த கிடங்கு கிளம்பினோடனே மகள் வெளியில் போயிடுவிடுமா வளமையாக வருஷம். ஆனால் இந்த முறை வந்து பாருங்க அந்த இதெல்லாம் கவரெல்லாம் கொண்டு வந்து விட்டுரு பாருங்கள். இன்னும் தண்ணி இது என்ன எவ்வளோ தூரத்துக்கு அகலமாக இருக்குது இந்த ஆறு. மல்லத்தோயாண்ணே மன்னார் கடலுக்கு போகிற ஆறு. இங்கே பாருங்களேன் எப்படி போய் கொண்டிருக்கேன். இதெல்லாம் மோட்டர் வச்சு அப்படி இழுத்து அங்கே தோட்டங்களுக்கு விடுறது. கடவுள். குறிப்பாக வந்து அங்கே பாருங்கள் அதில் ஒரு தடி ஒன்று சிக்கியிருக்கு பாருங்கள். அந்த லெவலுக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த லெவல் வந்து அப்படியே போய்க்கு தான் அந்த வீட்டுக்கு மேலே வந்திருக்கு. இது அப்போ தேங்கி ஒரு இடத்துல தேங்கினதால இங்கே தேங்கி வந்த மாதிரி அப்படி இதாக நடந்திருக்கு. இப்போ வந்து பாவக்குள தண்ணி கல்லாறு தண்ணி எந்த தண்ணி இருந்தாலும் வந்து கடலுக்கு போகிறது இந்த மல்வத்தோயாவோட ஜாயிண்ட் ஆகி தான் போடுறோம். அதனால தான் அந்தளவுக்கு தண்ணி வந்து வந்திருக்கு. அதனால் நிறைய உடுப்புகள் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. எங்கேயோ இருந்து மகள் சொல்லிட்டு போயிடும் உலகால் உழைச்சதெல்லாம் ஒரே நாளில் கொண்டு போயிட்டு எல்லாட்ட பாடுமே அதுதான். சரி இதில் பாருங்கள் இந்த பனை மரங்கள் எல்லாம் மேலே என்ன செய்வோம் மண்ணை மூடித்தானே விட்டு இதாக்குவோம். கிழங்குகள் எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு போயிட்டு வாழ்க்கையில் இதே கடைசி முதலுமே இருந்துட்டா சந்தோஷம். சரி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்ன மாதிரி ஒரு 2 பேரை தாட்டிருக்கும் இந்த இடத்துல. இங்கே நான் 2 பேர் நிற்கலாம். 2 பேர் நிற்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இதில் அந்த கச்சான்கள் வந்து முளைக்கு தான் வச்சுருந்தது. ஆனாலும் வந்து கரையிடும் போல் இருக்குது. இதில் எல்லாமே இனி மலைக்குள்ள போடல தானே. இது வரைக்கும் எத்தனை யானை அடிச்சுட்டு போனது தெரியல தானே. அதான் அப்படியே ஒன்று இருக்கானே கடல்ல 2 யானை காப்பாற்றினாங்க. இப்போ வந்து நல்ல இப்போ திருப்பி போய் கொண்டிருக்கோம். நிலையில் வந்து சாப்பாடுகள் சோயா மீட்டர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். பெரும்பாலும்
கொடுத்துருவாங்களா? ஓகே சரி. இப்போ இதில் இருந்து அங்காள பக்கம் இருக்கிற வீடுகள் ரோன் கொண்டது 2 கிலோமீட்டர் பேட்டரி இல்லை பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த அப்படி விட்டுட்டு வர ஒரு குணம் ஒன்று இருக்குது. அது ஏன்னு தான் தெரியலை. இந்த மரத்தில் இருந்தால் தான் தப்பிச்சிருக்கலாம். இங்கே அடித்த வெள்ளத்துக்கு வரல. இந்த குப்பை அடித்த போகத்தை இந்த கிணறெல்லாம் உடைச்சிறைஞ்சிருக்கு. அப்படியே வெள்ளத்தால் தரமட்டம் ஆகிட்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் பெரிய ரோட்டாக இருக்க மாட்டேது. எல்லாமே அப்போ இந்த ஜாழ்ப்பாணங்களில் இருக்கிற வயல்கரை மாதிரியே இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ தாவரங்கள் அப்படியே கத்தரிக்காய் கண்டா இல்லை என்னென்னு தெரியலை. ஃபுல்லாக நாசமாகிட்டு. மழை ஊர்னாலே இந்த ஊர்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதுக்கு ஆபத்தான ஒரு ஊராக தான் இருக்கும். இந்த இருக்குது இந்த வீடுகளை சுழட்டி எறிஞ்சிட்டு பார்க்க போனால் இப்படி நிறைய வீடுகள் இந்த நிலைமையில தான் இருக்குது. இங்கே எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த கொட்டில் எல்லாம் வெண்ண கட்டத்தில் இருக்குண்டு சைக்கிள் அப்படி கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் 2-3 நாள் மழை பெய்திருந்தால் எல்லாம் வீட்டோட போய் சேர்ந்துருக்கும் போல இருக்குது எல்லாமே. அதனால் இப்போ கல் வீடுகள் ஓரளவுக்கு ஆடாமாசையாகவும் இருக்குது. ஆனால் அந்த மண் வீடுகள் கொஞ்சம் குட்டில் வீடு எல்லாமே வந்து தரமாட்டோம். இங்கே குறிப்பாக இங்கே பாருங்கள் இந்த ஆல்பம் எல்லாம் தூக்கி அப்படியே கரைஞ்சி போயிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து லொபி பழங்கள். இப்போ இருக்கிற அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போனாலும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த கிருமிகள் நிறையவே இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே லொபி பழம். ஆனால் இந்த பவுனியால் லொபி பழம் இருக்குன்னு இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ புதைஞ்சிட்டு கொஞ்சம் தான் விட்டுட்டு போனால் அதுக்கடையில் புதையுது. இப்போ வெளியில் போகிறோம் யோசிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் போனாலே இவ்வளோ பேர் எத்தனை கஷ்டங்கள் படுவினோம். இதில் எல்லாம் நான் நினைக்கல ஒரு 1000 ஏக்கருக்கிட்ட விவசாய நிலங்கள் வந்து இல்லாமல் போயிட்டு பிறகு அங்காள பக்கத்தில் இருக்கிற இதுகளை போய் பார்ப்பாங்க என்ன கட்டமாண்டு. இப்போ இங்கே பாருங்கள் அந்த தண்ணின்ற வரத்து ஆறு அங்கே இருக்குது. திசை மாறி இப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு இங்காள பக்கத்தால். ஓ ஆறாலும் தப்பிச்சிருக்கிறாது இந்த வெள்ளங்களில். ஆனால் எல்லாம் பரவாயில்ல. அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து பெருசாக சேதம் அப்படின்ட்டு ஒரு சில இதுகள் தான் தூக்கி எறிஞ்சிருக்கு. அங்கே பார்ப்போம் குடிசை வீடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னதில் குடி தண்ணி அதுகள் எல்லாம் தான் வந்து ரசமாக போயிட்டு வயல்கள் அங்காலே வந்து உடுப்புகளை காய போட்டிருக்கணும். அந்த வீடுகள் நிலைமை தான் மோசமாக இருக்கு நினைக்கிறேன். இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் 2 பக்கத்தாலையும் வந்து இருக்கணும். இங்கே இவருக்கு இவ்வளோ உறவுகளை வந்து அடிச்சு அள்ளி கொண்டு வந்திருக்கு. ஊர் சாயமனோ ஆமாயனமே இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே சிச்சுவேஷன். இதில் ஒரு வீட்டடியை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த இதை வந்து உடுப்புகள் எல்லாம் எடுத்து காய போட்டுருக்கணும் போல இருக்குது. நம்ம அரைச்சிட்டு முன் துண்டு எல்லாமே பாருங்க. இந்த மாமரம் எல்லாம் கிட்டத்தட்ட விட்டச்சு பாஞ்சு கிடக்கு எல்லாம். கடவுளே இதெல்லாம் பார்க்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இந்தியாவில் பக்கம் ஒரு வீடே இல்லை. உள்ளே போய் பார்ப்போம் இருக்கா என்ன கட்டத்தில் என்ன நடந்திருக்குண்டு. சரி இப்போ இதில் உள்ளே போய் பார்ப்போம். தர மட்டமாக இருக்குது இந்த வீடு. குறிப்பாக வந்து இங்கே இருந்த வாழை எல்லாமே வந்து இங்கே பாருங்க எல்லா வாழையும் வந்து உடைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50 வாழை கிட்ட இந்த இடத்த சுற்றி இருந்திருக்கு. இங்கே பாருங்களேன் சின்னப்படி அந்த சைக்கிள் ஒன்று நிற்கிதுங்க. அதுகளெல்லாம் பரவாயில்ல எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருக்கு. ஓப்பா இந்த வீடு இதில் இருந்த வீடு நான் நினச்சேன் அங்கே தான் வீடு இருந்தேன்ட்டு. இதில் இருந்த வீடு ஒட்டி அடியோடு அங்கே போய் கிடக்குது இந்த வீடு. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலேயும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க எல்லாம் தர மட்டம் ஒன்று கூடி மிச்சம் இல்லை இந்த ஊரில். எத்தனை வாழைகள் கொய்யா மரம் எல்லாம் நாசம். ஷோ எல்லாம் பார்க்கல. எனக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு அதை சொல்ல தெரியலை. எங்களுக்கெல்லாம் இப்படி விழுந்திருக்கும். ஆனால் லேபாஸ்டர் எல்லாம் வச்சுருந்துருக்கு. நம்ம விவசாய கிராமம் மட்டும் நாசமாக போயிருக்கு. அதான் உண்மை. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் வந்து இந்த சுழி வந்து அப்படியே காயாமல் இருக்குது. சோலார் லைட்டுகள் சைக்கிளுகள் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கொண்டிருக்கிறேன் போல இருக்குது. இதை பார்க்கல உங்களுக்கு என்ன தோணுது? சுனாமி வந்து அப்படி அடிபட்டு பார்த்துக்கேன். ஆத்து வெள்ளம் வந்து இப்படி அடிக்குமாண்டா சொல்லுவாங்க நான் காட்டாத்து வெள்ளம் அப்படி அதுதான் நடந்திருக்கு. காட்டாத்த விட ஒரு கொங்கிட்டு இந்த இதுகளே உடச்சுருக்கு. அதான் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கு. இப்போ அந்த இழுவை எப்படி இருந்திருக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு மரத்தை சாப்பிட்டுருக்கு வீட்டை உடச்சிருக்கு முட்டு முழுதான். என்ன செய்ய இந்த ஊராக்கெல்லாம் ஏன்னா திருப்பி இதை கட்டினாலும் இந்த ரோட்ல இருக்கிற அந்த இடங்கள் இருக்குல்ல அந்த புல்லுவெல்லாம் அப்படி சவுண்ட் இருக்குல்ல இதை நிமித்தவே முடியாதானே. எல்லாம் கொத்தி தரிக்கணும் ஃபுல்லாக. ஜம்மு மரமெல்லாம் நாசமாக போயிருக்கு. எல்லாம் ஒன்றும் மிச்சம் இல்லைங்க. அந்த வீடு இந்த வீடு இது இந்த லைனுக்கு இருந்த எல்லா வீடுகளும் சரி. இதுலேருந்து மங்காள போய் கொஞ்சம் பாருங்க தகரமெல்லாம் அப்படி இருக்குண்டு. இங்கால அதுக்கு முன்னுக்கே ஒரு வீடு இருக்குது. அதை போய் பார்ப்ப விட்டு போய் கொண்டிருக்கோம். இதெல்லாம் நல்ல சோழவனமாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி விட்டுடுது. இந்த ஊர்லேயே ஒரே ஒரு பூனை தான் வந்து மரத்தில் உயரத்தில் ஏறிண்டு தப்பிச்சிருக்குதான்.
அது எப்படி இருக்கும் அந்த 2-3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு தானே. சரி, இந்த வீட்டில் பாருங்க, இங்கேயும் வந்து அதே ஒரு மட்டத்தில் வந்து தண்ணி பாஞ்சிருக்கு. உனக்கு இருந்த தகரங்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி கொப்பி புத்தகங்கள், படிக்கிற கொப்பி புத்தகம், ஏழு படிக்கிறவள். இந்த வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து செய்யலைங்க. சோப்புகள் எல்லாம் பாருங்க. கரண்ட் கொடுத்துட்டாங்களே இல்லை தானே. இவருங்க தேங்காயில் எல்லாம் அப்படி இருக்குன்னு எப்படி அடிச்சிருக்கட்டு பாருங்களேன். இங்கே அப்படியே தூக்கி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சைட்டாக எறிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு தெரிய வேண்டிய வெளிச்சம் வந்தாலும் அதுக்கு இல்லை தான் பிரச்சனை. இங்கே பாருங்க எப்படி போட்டிருக்கட்டு. இதில் தெரியுமா தெரியல, கொஞ்சம் பிரைட்டாக எடிட்டில் பிரைட்டாக பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். அரக்குண்டு போயிருக்கு அப்படியே. இந்த வீட்டக்கா வந்து இப்போ வந்தவா அக்கா, இது என்ன நடந்திருக்கு? என்ன எனக்கு 2 பிள்ளையார். எங்களோட குடும்பத்தில் 4 அங்கத்தவர். வீடு எனக்கு அரசாங்கம் தந்து நான் வீடு கட்டையில வீட்டு திட்டமே தரையில. கல்யாணம் கட்டி நான் 14 வருஷம். 14 வருஷத்துல டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகாத மாதம் இல்லை. வீட்டு திட்டத்துக்காக கேட்டு இந்த தாரணம் அந்த தாரணம்னு சொன்னவங்க உடைய எனக்கு இன்னும் வீடு தரையில்லை. நானும் இவருமா உழைச்சி கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான் இந்த வீடு. ஒரு கல்லு கூட எனக்கு வெளிநாட்டு காசும் இல்லை. எனக்கு அடுத்தவன் தந்து உதவி ஒருத்தன் 12 வேலை செய்தும் தரையில்லை. எனக்கு நானும் இவரும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான் இந்த வீடு. எனக்கு இப்போ சின்ன பிள்ளை 3 வயது பிள்ளை இருக்கு. அவ வச்சுக்கொண்டு நான் இதில் இருக்கலாது. குழந்தை பிள்ளைய வச்சுக்கொண்டு நான் இதில் இருக்கலாது. எனக்கு கட்டாயம் வீடு தான் எனக்கு தேவை. இழந்து போன பிள்ளைன்ற உடுப்பு பொட்டி அங்கால கிடக்குது சார். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திறந்து பார்க்குறேன் ஒரு உடுப்பு கூட இல்லை. பிள்ளைன்ற உடுப்புல திறந்து பார்க்கணும். அதுக்கு நாய் ஒன்று செத்து கிடக்கு மூடுப்பட்டு போய். எல்லாம் எடுத்து அந்த அதுலயே புதாச்சிருக்கிறாரு. அப்ப பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரு உடுப்பும் இல்லை. எங்கேயும் இவற்றையும் உடுப்பும் மற்ற பெரிய அலுமாரியில வச்சனா அந்த ஒன்று தான் எனக்கு காப்பாற்றப்பட்டு. மிச்சம் எல்லாமே தண்ணியோட போயிட்டு. முந்த நாள் வந்து மழை விட அழுகிறது வந்து இந்த வயல்வெளி இது இந்த காடுகள் எல்லாம் இருந்துச்சு. என் பிள்ளைக்கு 2 சட்டை எடுத்தேன். சின்ன பிள்ளைக்கு 2 சட்டையும் மகனுக்கு 4 ஷர்ட்டும் தேடிக்கு எடுத்து இந்த ஊத்தையத்தான் போட்டு கழுவாண்டு கழுவி அங்கே காய போட்டிருக்கிறேன். ஏன்னா உடுத்த உடுப்பு இல்லை பிள்ளைகளுக்கு. அப்போ எனக்கு தேவை, அத்தியாவசியமான தேவையே எனக்கு வேறு எதுவும் இல்லை. எனக்கு வீடு தான் எனக்கு. எத்தனை வயசு பிள்ளைகள் 2 பேரும்? ஒரு ஆளுக்கு 14 வயது, ஒரு ஆளுக்கு 3 வயது. இப்போ சின்ன பிள்ளை அவ 14 வயது படியானா இதில் இறையான்னு சொன்னா இருப்பேன். 3 வயது பிள்ளைய நான் இருத்தேலாது. எனக்கு வீடு தான் வேணும். உடமையில் எல்லாம் போயிட்டு அந்த உடமையில தேடித்தான் திருப்பியும் உழைச்சி எடுத்து. இனி என்னால் உழைச்சி இனி வீடு கட்டையே என் வாழ்க்கை முடிஞ்சது. இனி என் பிள்ளைகளின் வருங்காலம் அதுகள நல்லா இருக்கணும். அதுகளுக்கு நான் இனி என்னத்தை செய்வேன்னு என் பிள்ளைய இன்னும் கொண்டு வந்து காட்ட இல்லை. இந்த பிள்ளை இந்த வரைக்கும் நான் இன்னும் கொண்டு வந்து கூட காட்ட இல்லைன்னா கொண்டு வந்து காட்டினா ஒரு ஏக்கமாயிரும் குழந்தைக்கு. அதோட அங்கே நிற்கிறா நின்று கொண்டு கேட்குறா, அம்மா வீட்டை கூட்டி போங்க, என்ன வீட்டை கூட்டி போங்கன்னு. அப்போ அங்கேயே ஒரு ஏக்கம் இருக்குது மனதில். நீங்கள் முன்னுக்கு அதில் மிஷின் எல்லாம் நிற்கிற இடத்துல அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையோண்டு அம்மாவோட விட்டுட்டு வந்து இங்கே வந்து இந்த உடுப்புகளை கொண்டு போய் பாத்துல கழுவுனான். உங்களோட வயல்கள் இருந்தது? எத்தனை ஏக்கர் இருந்தது? இந்த இதுல 2 ஏக்கர் வயல். வயல்ல ஒன்றுமே இல்லை, அந்த புறாமே இது. இந்த நேருக்கு அப்படியே இந்த வயல் 2 ஏக்கர் வயல். வயல்ல புறாமே இது ஒன்றுமே இல்லை. ஒரு பச்சை பசுமையா சாதுவா இருந்தாலும் ஏதாவது வந்து உரத்தை போட்டு தண்ணி எடுத்து கழுவ அதுவும் இல்லை. இனி காணிய ஃபுல்லா மணல் முழுக்க. நீங்க இதுக்கால போனீங்கண்டா சார் பார்த்தா தெரியும், முழுக்க மணல். அந்த மணலை அள்ளுனா தான் இனி விவசாயமே செய்யலாம். இல்லாட்டி விவசாயம் கூட செய்யலாம். மணல்ல ஒன்று தண்ணி இறைச்சா தண்ணி பாத்தி கட்டி இறைச்சா தண்ணி உடைச்சி போயிடும். மணல்ல என்னென்று கட்டி பாத்தி கட்டுறது ஒன்றுமே செய்து கேலாம். விவசாயம் தான். விவசாயம் செய்து போட்டு ஒரு நாள் 2 நாள் லீவ் அப்படி எதுவும் இருந்தாண்டா கூலி வேலைக்கு போவேன். அந்த அப்படி உழைப்பு தான் சார் இது. வேற யாரும் தந்து இவன் தந்தான் அவன் தந்தான் என்று சொல்லி மனமாறி போயிடும். இது அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு இப்படி கிடக்கு. எல்லாம் சுருட்டி விட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள கிடக்குற இந்த என்ன இவர் வயரிங் வேலை செய்கிறவர். அவர்கிட்ட எலக்ட்ரிக்கல் சாமான் முழுக்க தண்ணியில் எல்லாம். நீங்கள் அதில் முன்னுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பொட்டி எடுக்க போட்டு அப்படியே காய வச்சிருக்கிறேன். ஒன்று மடக்கல எல்லாம் அந்த முழுக்க உடைஞ்சிட்டுது.
சரி, அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா உங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று சொன்னீங்களாண்டா உதவியாக 077 90 43 794. ஓகே, இதுக்கு நீங்கள் அடித்தா கழிச்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கட்டாயம். நீ அங்கே நின்று ஒரு தரம் இல்லை, நீ தான் இப்போ கடைசியாலன்னு தான் என்ன இழுத்து கொண்டு வந்தவர். நீங்கள் நம்பிக்கையில நின்றுறீங்க. நான் வர இல்லைன்னு நின்றேன். நான் எனக்கு உண்மையாகவே இதை விட்டு போக விருப்பமே இல்லை அண்ணா. எல்லா சாமான் அந்த உயரத்தில் வச்ச கட்டிலுக்கு மேலே வச்ச சாமான் எல்லாம் அப்படியே சிவர் விழுந்து கட்டில் உடைஞ்சு எல்லாம் அந்த அலையக்க கிடக்கு. கட்டில் அதுக்குள்ள மேசைகள் எல்லாம் அதுக்குள்ள ஃப்ரிட்ஜும் அதுக்காக கிடந்து தூக்கிக்கொண்டு அந்த பாலமரம் இருக்கு அதில் கொண்டே வச்சிருக்கிறேன். இப்போ எல்லாம் வீட்டுக்குரிய அவ்வளோ சாமானும் போயிட்டு திருப்பியும் இதே இடத்துல இருக்க போறீங்க. இல்லை எனக்கு முன்னுக்கு தாங்க, எனக்கு வீடு அதில் தான் எனக்கு அதில் எனக்கு இடம் இருக்கு கட்டுறதுக்கு வீடு. நல்ல மாதிரி ஒரு அரசாங்கம் தந்து இழந்திருந்தா அது கொஞ்சம் தாக்காது யாருக்குமே. கஷ்டப்பட்டு உழைச்சி படி. சரி, இப்போ இதில் இருந்து ஜிஎஸ் சார் ஆள் வந்து பார்த்து கொண்டிருக்கார். இந்த ஊருண்ட ஜிஎஸ் ஃபோட்டோக்கள் எடுக்கணும், பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும். அரசாங்கத்தால் உதவிகள் கிடைச்சா சந்தோஷம். இன்ஷால் அதை விட மோசமாக இருக்கும் போல் ஒரு வீடு. இது ஆறு கிராஸ் பண்ணுற இடம். இதுகளுக்குலாம் அந்த வந்திருந்த மட்டங்களை தாட்டு கொண்டிருக்கும் சிலவில். வேறு கவி அந்த கஞ்சல் எல்லாம் எவ்வளோ அது கடிச்சிருக்கேன். ஓ டேஞ்சர். இதில் பைக் ஓட்டிட்டு போயிடும். இதுக்குள்ளால் போகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் பிள்ளை இருக்குது. எல்லா பக்கத்தாலையும் வந்து வெட்டிக்காத. ஐயோ, எல்லாத்தையுமே வந்து கலட்டி வச்சுருக்கு. ரெண்டு பூனைகள் வந்து தப்பிச்சிருக்கு. அதான் அதிசயமாக கிடக்குது எல்லாமே. 15-20 கோழியில் வந்து 2 கூட்டுலேயும் அப்படியே வந்து 2 செத்துருக்கு. இந்த கோழி கூடுகளெல்லாம் பாருங்கள், அப்படி தூக்கி வச்சுருக்கு வெள்ளம். இந்த கூடு அதே மாதிரி இந்த கூடு என்ன நடந்துருக்குன்ட்டு பாருங்களேன். அப்பா தூக்கி எறிஞ்சிருக்கு அப்படியே. ஒன்று கூடி மிச்சம் இல்லை இந்த வீடுகளில். இதெல்லாம் பாருங்கள், கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்கிற வீடுகள் தான். விவசாயத்தை நம்பி வாழ்கிற ஆட்கள். குப்பி புத்தகங்களை பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கணும். பேக்கில் கழுவி காய போட்டிருக்கணும். இது பாருங்க, என்ன கட்ட பாருங்க. கடவுளே, இப்போ இதில் ஒரு வண்டு மாதிரி ஒன்று அடிச்சுட்டு வீங்கிட்டு. இந்த கோழியும் உயிரோட நின்றுருக்கா? அப்பா எங்கே 2 தான் தெரியல. சில ஏறிட்டு தெரியல மேலே நல்லா. மரத்துகள் நின்றுட்டு 20 கோழியில் இந்த ஒன்று தான் மிஞ்சிருக்கண்டா பாருங்க. தாட்டுடா. இந்த நெல்லிக்காயெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் இன்னும் ஒரு மழை பெய்யுது, 1 மாதம் மழை பெய்தால் தான் இதெல்லாம் சாப்பிட்லாம், கழுவுப்பட்டு போகிறதுக்கு. அது வரைக்கும் எதை சாப்பிட்டாலும் விரதத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். இதில் வேறு இப்போ கவி வந்து உழவடிக்க போயிட்டு வந்திருக்காள். அந்த இது வந்து அப்படியே ட்ரொப்பாகி படிக்கட்டு போகிறபடி போகுது. அதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஓடு ஃபுல்லாக வந்து இல்லாமல் போயிருக்கு. எங்களால் ட்ரோன் ஷாட்டில் இது பார்த்துருக்கலாம், ஆனாலும் பேட்ரி கவனம். ஓகே, பின்னுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்காலும் இப்படி தான் ஏறி இறங்க வேணும். ஆமாம், அதான் கஷ்டப்பட்டவங்கள தான் கடவுள் என்னங்க சோதிக்கிறார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் வேலை இந்த முகாம் போட்டு இருக்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். இதில் சாப்பாடோ நிவாரணம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. நல்ல விஷயம் பாருங்க. உண்மையாக எனக்கு இதை பார்க்கல அப்படியே வன்னி தான் ஞாபகம் வருது. ரெண்டு வானத்தில் கொண்டு குடிக்கிறோம். சரி, ஓகே. இதில் இப்போ உடுப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள எப்படி போகிறது? ஆனால் அந்த பைக்கை ஒரு அடைக்க விடுங்களா. நம்மள நிறைய ஹெல்ப்புகளை செய்யணும். இந்த இப்போ வந்து ஹெல்ப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகள் முடிஞ்சு இப்போ அன்றாட தேவைகளுக்கான நிவாரணங்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து வீடுகள் தான். சரி, ஓகே. இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். உண்மையிலுமே வந்து அதில் உதவி செய்கிறாக்களை வந்து பாராட்டணும். இதில் வந்து ஹெல்ப்பிங் தான் நடக்குது. பரவாயில்ல, சுற்றி எல்லாருமே வந்து உதவி செய்யணும். அந்த வகையில் வந்து நல்ல விஷயம்.
அதுதான் சொல்லிக்கொள்வேன். நான் தான் சொன்னேன், வவுனியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல மேல் மித மிச்சமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்குள்ளே நாங்கள் போய் நுழையக்கூடாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னாட்டா என்ன சொல்ல வந்தேனாட்டா மறந்துட்டேனே. குறிப்பாக அவைகளுக்கு தேவையான உடுப்புகள், பாய்தலாணி அதுகள் எல்லாமே வந்து இன்றைக்கு அந்த கொடுத்து கொண்டிருக்கணும். பேர் சொல்லலாமான்னு தெரியல, வவுனியாவில் இருக்கிற அக்கா தான் அவைகளுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவைகளுக்கான உதவிகள் கிடைக்குது. ஆனாலும் நாங்கள் அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போனாலும் உண்மையில் இந்த வீடு இழந்த அக்காவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். குறிப்பாக இந்த செட்டிக்குளம் வந்து பெரிதுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இதோட அப்படியே வவுனியா போகிறதான் சாப்பிட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். பாய்.